ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஷ்ஷும் டிஷ்ஷும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சாஃப்டான அட்டகாசமான பிளெயின் கேக் எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. இந்த பிளெயின் கேக்கில் நம்ம முட்டையெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, முட்டை சேர்க்காமலே செய்ய போகிறோம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சுற்றி தடவிக்கலாம். தடவிட்டு ஒரு பட்டர் ஷீட்டு அதில் வச்சுட்டு அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சம் மைதா மாவை எல்லா பக்கமும் லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த மாதிரி உப்பு இல்லைன்னா மணலை கீழே பரப்பி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இது சூடாகிற நேரத்தில் நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கணும்னா இன்னொரு 2-3 டேபிள் ஸ்பூன் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் இப்படி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. அப்புறம் மைதா 1 கப் இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா சலிச்சாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு விஸ்கு இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மெஷரிங்க்கு எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் 1 கப் மைதா, 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் தயிர், இந்த மெஷரிங்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவு காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை இதில் கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் மைதா எடுத்திங்கன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த கேக் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஏதாவது நட்ஸு, முந்திரி பருப்பு இல்லைன்னா பிஸ்தா இல்லைன்னா திராட்சை, எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். போடலைனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மாவை இந்த பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். எல்லா மாவையும் இந்த ட்ரேயில் மாற்றினதுக்கப்புறம் இப்படி லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இப்படி தட்டி விடும்போது அந்த மாவெல்லாம் கரெக்டாக அப்படியே செட் ஆயிரும். இப்போ இதுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ட்ரேவை ஏற்கனவே 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்தில் இதை அப்படியே உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துட்டு இப்படி ஒரு குச்சி வச்சு நடுவில் விட்டிங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். அப்படி வந்துச்சுன்னா ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து கவனமாக வெளியில் எடுங்க. இது வெளியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு சைடில் சும்மா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா கேக் ஈஸியாக வந்துடும். இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி அப்படியே திருப்பி விட்டுருங்க. இப்போ இந்த ட்ரேவை லைட்டாக மேலே தூக்குனிங்கனாலே பாருங்கள், நல்லா கேக் ட்ரேலேருந்து அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம பின்னாடி அந்த பட்டர் ஷீட் போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் அப்படியே லைட்டாக எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், பின்பக்கமும் நம்ம கேக் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே முன்பக்கம் திருப்பி பார்த்துடலாம்.
இப்போ முன்பக்கமும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கேக்கு. இந்த கேக்கை தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். முன்னாடி பின்னாடி எல்லாமே அருமையாக வெந்துருச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ நம்ம இந்த கேக்கை கட் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான சாஃப்டான கேக்கை வீட்டிலையே செஞ்சு அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணி பார்த்தாச்சு. எல்லா பக்கமும் ரொம்ப அருமையாக வெந்திருக்குங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.